ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். எனி கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை இப்படி கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருந்தால் போதும். இந்த மாதிரி மாற்றி திருப்பி ஜஸ்ட் இந்த பேப்பர் விசிறி செய்கிறதுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி இதோடைய எண்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே இந்த மாதிரி 2 equal half-ஆக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடில் மட்டும் இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதே அளவுக்கு திரும்ப நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இது கூட இதை சேர்த்து நல்லா இப்படி ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கு எக்ஸாக்டாக நான் எதுவும் எடுக்கல, ரொம்ப ரேண்டமாக ரெக்டாங்கிள் சைஸில். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி லென்த் அண்ட் வித் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லோ, பிங்க், ப்ளூ, அதுக்கப்புறமா ஆரஞ்சு, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம், ஒரு கோன் மாதிரி. ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இதே அகைன் நம்ம இந்த பேப்பர்லேயும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 குட்டியாக இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ த்ரெட் எடுத்துகிட்டு எண்டில் நாட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். எப்படி அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த இன்னொன்றுத்தையும் அதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இந்த குட்டி ஸ்கொயர் சைஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை டைமண்ட் ஷேப்பில் இப்படி வச்சுட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இதுக்கு மேலே இப்படி வச்சுக்க போகிறோம். திரும்ப இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம 4 கலர்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த 4 கலர்ஸையும் 4 செட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபைனலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு தின் கார்ட்போர்ட், சும்மா ஒரு அட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இதில் நம்ம பண்ணதை ஒட்ட போகிறோம். அந்த குட்டி சைஸ்லேருந்து மேலேருந்து ஒட்டிக்கலாம். ஒன்று அந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதுக்கு மேலேயே பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி 2 பீஸையும் ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சிடலாம். ஒரு இந்த மாதிரி சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இதை வந்து இந்த இடத்துல கீழே வந்து ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போது இதுக்கு மேலே நம்ம அந்த த்ரெட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்றா இப்படி ஒட்டிடலாம். ஸோ இதுக்கும் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக அது நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் அதுக்கு மேலேயும் செல்லோ டேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ க்ளூ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டலை அப்படின்னா. அவ்வளோதான். இதில் ஃபைனலாக ஹேங் பண்ணுறதுக்காக த்ரெட் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் செல்லோ டேப் வந்து ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.